அன்னாசி படத்தில் வெடிமருந்து நிரப்பி யானையின் உயிரிழப்புக்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்திருக்கிறார். கடவுளின் தேசத்தில் கண்ணீரை ஆற்று தண்ணீரில் கலந்துவிட்டு உயிர் நீத்த அந்த பெண் யானைக்கு பிரபலங்கள் பலரும் இரங்கல் தெரிவித்திருக்கின்றனர். கேரளாவில் உணவு தேடி அந்த பெரும் உயிர் தனது வயிற்றில் ஓர் உயிரை சுமந்தபடி வனத்திலிருந்து ஊருக்குள் வந்தது. ஆனால் வெடிமருந்து நிரப்பப்பட்ட அன்னாசி பழம்தான் அதற்கு கிடைத்தது. வேண்டுமென்றே வெடிமருந்து நிரப்பப்பட்ட அன்னாசியை யாரேனும் யானைக்கு கொடுத்தார்களா, அல்லது காட்டுப்பன்றிக்காக வைக்கப்பட்டிருந்த பழத்தை அதுவே சாப்பிட்டதா என தெரியவில்லை. அன்னாசியில் இருந்த வெடிமருந்து யானையின் வாயிலேயே வெடித்து சிதறியது. சொல்லனா துயரில் ஆழ்ந்த அந்த ஜீவன் தெருக்களில் அங்குமிங்கும் அலைந்தது. வெடிமருந்தின் சக்தியால் பெண் யானையின் வாய் மற்றும் நாக்கில் பலத்த காயம் ஏற்பட்டது. பசி ஒரு பக்கம், வலி மறுபக்கம் இருந்தாலும் எந்த பக்கம் சென்றால் தமக்கு தீர்வு கிடைக்கும் என அவளுக்கு தெரியவில்லை. விடுவி தேடி வீதியில் சுற்றிய போதும் கோபத்தில் யாரையும் தாக்கவோ பொருள்களை சேதப்படுத்தவோ இல்லை. இறுதியாக வெள்ளியாறு நதியில் இறங்கி நின்றாள். அசைவற்று நின்றவளின் மூச்சு ஆற்றிலேயே அடங்கி போனது. கடவுளின் தேசத்தில் கண்ணீரை ஆற்று தண்ணீரில் கலந்துவிட்டு வயிற்றிலிருந்த கருவோடு உயிரை விட்டாள். பெண் யானையின் இறப்பு கேரளாவை மட்டுமின்றி நாட்டையே உலுக்கி இருக்கிறது. இரக்கமற்ற இந்த செயலுக்கு பிரபலங்கள் பலரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். விலங்குகளிடம் மிருகத்தன்மையும் மனிதர்களிடம் மனிதத்தன்மையும் குறைவாக இருக்கிறது என பாலிவுட் நடிகர் அக்ஷய்குமார் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற கோழைத்தனமான செயல்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் என இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் விராட் கோலி கூறியுள்ளார். அன்னாசி பழத்தில் வெடிமருந்து நிரப்பி வைத்தவர்கள் கொரோனா தொற்றுக்கு ஆளாகி உயிரிழப்பார்கள் என நம்புவதாக நடிகை வரலட்சுமி தெரிவித்துள்ளார். யானை உயிரிழந்த செய்தியை கேட்டு இதயம் நொறுங்கிவிட்டது என நடிகை சிம்ரனும், மனிதாபிமானம் இறந்துவிட்டது என நடிகை ராஷிகண்ணாவும் கூறியுள்ளனர். இந்த கொடூரத்தை நிகழ்த்தியவர்கள் யார் என கேரள அரசிடம் மத்திய அரசு அறிக்கை கேட்டுள்ளது. யானையின் உயிரிழப்புக்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். குற்றவாளிகள் குறித்து தகவல் தருவோருக்கு 50,000 ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என ஹுமானி சொசைட்டி இன்டர்நேஷனல் என்ற அமைப்பு அறிவித்துள்ளது. விலங்கு மனிதன் இருவரில் யார் மிருகம் என்ற கேள்வியை எழுப்புகிறது பெண் யானையின் உயிரிழப்பு. புதிய தலைமுறைக்காக கவியரசன்.